ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா மலாக்காவில் இருக்கிறோம். மலாக்காவில் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்துட்டு ஹார்மனி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்டு பேர் ஹார்மனி ஸ்ட்ரீட் கிடையாது. இந்த ஸ்ட்ரீட்டு பேர் வந்து கோல்ட் ஸ்மித் ஸ்ட்ரீட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏன் இதை ஹார்மனி ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே தெருவில் பார்த்தீங்கன்னா 3 மதத்துக்கான கோயில்கள், முக்கியமான கோயில்கள் இருக்குது. அதுவும் ரொம்ப பழமையான கோயில்கள். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் டெம்பிள் ஒன்று இருக்குது, ஒரு ஹிந்து டெம்பிள் ஒன்று இருக்குது, ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம சைனீஸ் டெம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற அந்த சைனீஸ் டெம்பிள் தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் இன் மலேசியாவிலே. 1645 கட்டப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம இந்து கோயில், ஒரு பொய்யாத விநாயகர் மூர்த்தி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1781 கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பங் கிளிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாஸ்க் இருக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா 1748 கட்டிட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு க்ளோஸ் டு 300 இயர்ஸ் இருக்கக்கூடிய பழமையான ஒரு டெம்பிள்கள் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3மே ஒரே தெருவில் இருக்கிறதுனால இது வந்து ஹார்மனி ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மலாக்கா இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக இந்த 3மே ஒரே டெம்பிளில் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. பக்கத்தில் இருக்குது. ரொம்ப க்ளோஸ், ஜஸ்ட் ஒரு ஃபியூ யார்ட்ஸ், சில நிமிஷத்தில் நான் ரீச் ஆகிடலாம் எல்லா டெம்பிளுக்குமே. ஸோ அந்த டெம்பிள் தான் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த செங் ஹூன் தெங் அப்படிங்கிற அந்த ஓல்டஸ்ட் சைனீஸ் டெம்பிள் இன் மலேசியா அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து நம்மளோட பொய்யாத விநாயகர் மூர்த்தி டெம்பிள் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்பங் கிளிங் மாஸ்க் அப்படிங்கிறத அந்த மசூதியை வந்துட்டு 3ஆவதாக பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அந்த கோயிலுக்குள்ள வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் அந்த கோயில், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்கலாம். அது ஆப்போசிட்லேயுமே ஒரு கோயில் மாதிரி இருக்குதுங்க. வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கோயிலை பற்றின ஒரு டீட்டெயில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். டகோங் செங் ஹூன் தெங். இது வந்துட்டு 1673. 1673 பாருங்கள், கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 400 இயர்ஸ்லாம் அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த பீரியட் வந்துட்டு இங்கே யார் ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டச் தான் ரூல் பண்ணிக்காங்க. ஏன்னா 1640 டச்சு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்க, வாங்க இந்த பக்கம் உள்ளே போனோம். வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நான் முன்னாடி எபிசோட்லேயே நான் ஒரு தடவை பினாங்கில் இருக்கும்போது ஒரு எபிசோடில் நம்ம ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு போயிருப்போம். ஆக்சுவலாக அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களையும் பற்றி இருக்கும். ஸோ இவங்களுமே வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்துசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா இப்போ எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஊர்லேயுமே இதே மாதிரி தான் பத்தியை வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் அதில் அந்த இதெல்லாம் சொருகி வச்சுருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி விளக்கும் பார்ப்பாங்க பாருங்கள். நம்ம ஊரில் விளக்கு வைக்கிற போல இந்த மாதிரி வந்து மெழுகுவர்த்தி வைப்பாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருப்பாங்க கோவில். சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம ஒரு 3 இடத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம். அப்படிங்க வாங்க அப்படியே போவோம். பாருங்க, உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா 2 பேர் பாதுகாவலர்கள் மாதிரி 2 பேர் இருக்காங்க பாருங்கள். ஒன்று சிங்கம், இதுவும் சிங்கம் மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையோட ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா சிலைகள் பாருங்கள், புலி மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஆனால் சிலை அவ்வளோ நல்லா ஒரு வடிவமைக்கப்படலை. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கோயிலுக்கு ஏதாவது வாங்கணுன்னா வாங்கலாம். ஸோ நம்ம அந்த நம்ம கையில் கட்டுறோம்ல கயிறு, அதே மாதிரி இவங்க வந்துட்டு இந்த மாதிரி சில இந்த பாசி மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் வாங்கினா வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு 3 முறைகளை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த 3 முறைக்கான ஒரு கோவில்களும் இங்கே இருக்குது பாருங்கள். நடுவில் இருக்கிறது வந்து புத்தைசம். ஸோ இது வேறு ஒரு மத முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு புத்தரோட சிலை தான் வச்சுருக்காங்க. புல்ல அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக 3 முறை நான் சொல்லியிருந்தாங்களா, புத்திசம், டாவோயிசம், கன்ஃபூசியானிசம். ஸோ இந்த 3 முறைகளையுமே இங்கே வந்து கும்பிட்றாங்க. ஸோ அந்த 3 முறைகளான முறைக்கூடிய அந்த கடவுள்கள் தான் இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அருமையாக இருக்கும். கோவில் வந்துட்டு ரொம்ப பழமையான டெம்பிள். 1673 கட்டியிருக்காங்க. அப்படின்னா 1700, 200, 327, கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷம் ஆச்சுங்க இந்த கோவில் கட்டி. 350 வருஷமாக இருக்குது இந்த கோயில். பாருங்கள்.
ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம அந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு பாதை இருக்குது. ஸோ வாங்க அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 350 வருஷமாக கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த சைனீஸ் டெம்பிளாக நீங்கள் எங்கேன்னு கிடையாது, எங்கே வேணாலும் பாருங்கள், இந்த சிகப்பு மற்றும் இந்த கோல்டு எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த கோல்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப இது இருக்கும். அவங்க வந்து மெயினாக அந்த சாமி கும்பிட்றது, ஆரோக்கியம், மன நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க வந்து ரொம்ப கடவுளை ரொம்ப வழிபடுவாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களோட வழிபாட்டு முறையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஹிந்து முறைப்படி மாதிரி தான் இருக்கும். பத்தியை வச்சு தான் கும்பிடுவாங்க, மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. நம்ம வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி அவங்க வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. மற்றபடி கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு கோயிலுக்கு வந்தோன்னா நிறைய சாமிகள் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே இங்கேயுமே நிறைய சாமிகளை பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடவுள் பார்த்தோம், இங்கேயும் வச்சு கும்பிட்றாங்க பாருங்கள். அவங்க வந்து எல்லாரையுமே கும்பிட்றாங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நிறைய ஒரு கோல்டில் புரைக்கப்பட்ட ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு அவங்க பயன்படுத்தாங்கன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் காசாக இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு காசு நிறைய பெருகும் அப்படின்னு நம்புவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒவ்வொருத்தரோட அஸ்தியுமே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது அஸ்தின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பழைய புகைப்படமும் இருக்கிறத பார்க்கும்போது அவங்களோட அஸ்தி மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு இங்கே வச்சு கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேங்க. அஸ்தியா அப்படி இல்லைன்னா அவங்களோட நினைவாக இந்த இதை வச்சுருக்காங்களான்னு தெரில. ஓகேங்க, வாங்க நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். வா, இங்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு மலைக்கு நடுவில் ஒரு கடவுள் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்க்க நம்ம ஊரில் உள்ள அந்த குபேரன் சிலை மாதிரியே இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு தெரியல, பட் பார்க்க அந்த மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு சிலை இருக்காங்க, அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் பழைய பேரோட நிறைய நினைவாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் நிறைய பார்க்க முடியுது. இதே தான் நிறைய கோயிலில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இதை பார்க்க முடியுதுங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் நிறைய இடங்களில் ஒவ்வொருத்தரோட பேர், ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சே போட்டிருக்காங்க. ஸோ இதை வைக்கும்போது இவங்க வந்து இறைவட்ட ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குது, ரொம்ப ஒரு சத்தமாக இல்லை, ஒரு பொல்யூஷனாக இல்லை, நீட் அண்ட் கிளியராக இருக்குது, அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் இது ஒரு ஷாப்புங்க. இது அந்த சாமி கும்பிட்றதுக்கு தேவைப்படுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ இங்கே வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக பண்ணிக்காங்க பாருங்கள். இதில் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குங்க, சூப்பராக பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே இந்த கோயிலோட எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்படியே வெளியில் போகலாம், அவ்வளோதான். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி எரிஞ்சிட்ருக்குல்ல, இதில் வந்துட்டு ஒரு பேப்பரை மாதிரி எரித்து இப்படி இதில் உள்ளே போடுறாங்க. ஆக்சுவலாக எதுக்கு போடுறாங்கன்னு தெரில. இந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்தோன்னா சாம்பல் அதே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே எரித்து போட்டிருக்காங்க. ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த செங் ஹூன் டெங் அப்படி இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த டெம்பிள் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது எப்போன்னு பண்ணிங்கன்னா இது வந்துட்டு அந்த 4வது தலைவர் இருக்கிறார்ல டெங்சூ, அவரோட மகன் வந்துட்டு 1890 இதை கட்டி முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் இப்போ அங்கே ஒன்றுமே இல்லைங்க, வண்டி சும்மா கார்கள் மட்டும்தான் பார்க் பண்ணி வச்சுருக்கு. மற்றபடி இங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்து வந்திருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு இந்த விநாயகர் கோயிலை பார்க்கலான்ட்டு இருக்குங்க. இங்கே வந்துட்டு டைமிங் பாருங்கள், காலையில் 7 மணிலேருந்து 11:30 வரைக்குங்க.
அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, 9 மணி வரைக்கும். ஓகேங்க, வாங்க போகலாம். கோவில் அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அர்ச்சனை சீட்டு எது விளக்கு எது வாங்கினா இங்கே வாங்கிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, கோவில் அருமையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து பொய்யாத விநாயகர் மூர்த்தியாக பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஸ்ரீ பைரவர் இருக்கிறாருங்க. அவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், சில சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே இங்கே பக்கம் போகலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் நடராஜர் சிவகாமி அம்மன் பாருங்கள், அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தட்சிணாமூர்த்தி இருக்கிறாருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரருங்க. நம்ம இவர் தாங்க நம்ம வந்து இங்கே பார்க்கலாம், நம்ம அந்த 10 மலை முருகன் கோயிலில் இங்கே பார்க்கலாங்க. ஸோ அவரை இங்கேயும் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நந்தி கூட இருக்குது. வாங்க நம்ம அப்படியே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி சுப்பிரமணியர் தேவயானை அவங்களோட இது வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், மீனாட்சி அம்மனுங்க இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, கோவில் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாருங்கள், ராமன் சீதா 2 பேர் இங்கே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா முத்துமாரியம்மன் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், சனீஸ்வரர் இருக்கிறாரு. சூப்பராக இருக்குங்க, கோவில் ரொம்ப அருமையாக சைலண்டாக இருக்குது, நீட்டாக இருக்குங்க. பொய்யாத விநாயகர் மூர்த்தி இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஓகேங்க, நம்ம இந்த பொய்யாத விநாயகர் மூர்த்தி ஆலயம் பார்த்துட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, வாங்க நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம அடுத்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மஸ்ஜித் கம்புங் கிளிங். இது வந்துட்டு ஒரு மசூதிங்க. வாங்க இதுவும் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஸோ இதுவும் அதே தான். நீங்கள் ப்ராப்பரான ஷூஸ் எல்லாம் ட்ரெஸ் கோடில் இங்கே வரணுங்க. வாங்க உள்ளே போகலாம். நம்ம செருப்பை கலத்திட்டு தான் உள்ளே போகணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம மசூதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன நீங்கள் ட்ரெஸ் கோடில் வரணும் அப்படிங்கிறதையும் க்ளீனாக போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அவ்வளோ அழகாக இருக்கும். பள்ளிவாசல் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பள்ளிவாசல். இது வந்துட்டு நார்மல் ப்ரேயர் நடக்கக்கூடிய இடம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேன் காற்று வரணுங்கிறதுக்காக ஃபேன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் எப்படி நீங்கள் தொழுகை பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம பாருங்கள், நம்ம மசூதி பார்த்துட்டோம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. மோஸ்ட்லி அந்த பக்கம் இருக்கிறது வந்து உமன்ஸுக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு இது போட்டிருக்காங்க, தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு மென்ஸ் வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குங்க பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு கம்பளம் மாதிரி போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்காக வெளியிலேருந்து எந்த ஒரு அழுக்கோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கப்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி
அவங்க வந்துட்டு காலை கழுவிட்டு உள்ளே போய்ட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, மசூதி சூப்பராக இருக்குது. அந்த ஒருத்தர் போகிறார் பாருங்க. ஸோ அவர் ப்ரேயர் பண்ணுறதுக்கு தான் போகிறாரு. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே கழுவி தலை, முகம், கால் எல்லாமே நீட்டாக கழுவிட்டு உள்ளே போகிறாருங்க. அருமையாக இருக்குங்க இந்த மஸ்ஜித், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் கூட வச்சுருக்காங்க, ஒரு தோட்டம் மாதிரி வச்சு மரம் மாதிரி கூட வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம இந்த மஸ்ஜித் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அப்படியே நம்ம அவங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த 3 டெம்பிளையுமே சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். செங் ஹூன் தெங் அப்படிங்கிற சைனீஸ் டெம்பிளும் பார்த்தோம். பொய்யாத விநாயகர் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹிந்து டெம்பிள் ஒருத்தையும் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கம்பங் கிளிங் மாஸ்க் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அந்த 3மே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய்.